இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ராணுவம் அதிகாரிகளும் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தலாம். அது எதுக்கு சார் இந்த அக்சஸ் கொடுக்கணும், ஆனால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, புரியல சார். LW மோட்னு என்னது? லிசனிங் வாட்ச். எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் கேட்கணும், ஆனால் எதையும் என்ன செய்யக்கூடாது, டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் இந்தியன் ஆர்மி கிட்ட ஒரு பெரிய சார்ட் கொடுத்துருக்காங்க. எவ்ரி ஆஃபீஸில் அது இருக்கும். இந்தந்த ஆப் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஸ் இருக்கு. இப்போ வீட்டுக்கு லீவு நாளில் வரும்பொழுது அவங்க இயல்பாக இருக்கலாமா, இல்லை அப்பயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு? ஒரு சீக்கிரட்டை பணியில் இருக்கும்போது சொல்லாமல் லீவில் சொன்னால் சீக்கிரட் அவுட் ஆகிடும்ல. அப்போ இத்தனை நாளாக ராணுவ அதிகாரிகள் சோசியல் மீடியாவில் இல்லாமல் தான் இருந்தாங்களா? தனக்கே தெரியாமல் என்ன செஞ்சிருவாங்க, இன்னும் சொல்லப்போனால் உளறி கொட்டிடுவாங்க. அந்த உளறி கொட்டுறதை வச்சு தான் அதை பிக் பண்ணுவான் யார் எதிரி. பிக் பண்ணி அவன் என்ன செஞ்சிருவான், பிக் பிக்சர் எடுத்துருவான். வடகொரியா நார்த் கொரியாலெல்லாம் அப்சல்யூட் பிளாங்கெட் பேன். கிம் ஜாங் அன்னோட அப்பா இறந்த அன்னைக்கு அன்னைய டேட்டுக்கு வடகொரியாவில் இருக்கிற மக்களும் சரி, இராணுவமும் சரி, அதிகாரிகளும் சரி சிரிக்கவே கூடாது. இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி என்ன பெரிய அளவில் போயிட்டுருக்குன்னா, ராணுவம் அதிகாரிகளும் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தலாம். கடைநிலையில் இருக்கிற வரைக்கும் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தலாம். ஆனால் லைக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் போடக்கூடாது, தங்களது கருத்தை சொல்லக்கூடாது, செயலற்ற ஒரு வியூவராக மட்டும் பார்த்துட்டு இருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எதுக்கு சார் இந்த அக்சஸ் கொடுக்கணும், ஆனால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, புரியல சார் எங்களுக்கு. அதாவது சோஷியல் மீடியா பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் இப்போ நடக்குது. வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் சோஷியல் மீடியா எப்படின்னம்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு டெவில்னு சொல்லலாம். அதாவது இன்னெவிட்டபிள் ஒரு விஷயம், அது தேவையும் கூட, ஆனால் அதுக்கு அடிமையாக ஆகக்கூடாது. எப்படி கரண்ட் இருக்குல்ல, எலக்ட்ரிசிட்டி என்ன செய்யலாம், நம்ம நல்லாவும் யூஸ் படுத்தலாம். அதை நேக்கட் வயரை பிடிச்சோம்னா ஆள் காலி ஆயிடுவான். அதே மாதிரி அணு சக்தி இருக்குது. அணுவை பிளந்தா ஒரு சக்தி வருது இல்லை, நியூக்ளியர் ஃபிஷன். அதை நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், அழிவு நாசகார வேலைகளுக்கும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி சோஷியல் மீடியா ஒரு டபுள் எட்ஜ்டு வெப்பன். இந்தியன் ஆர்மியை பொறுத்தவரையிலும் சோஷியல் மீடியாவை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, சோஷியல் மீடியாவை லிஸ்னிங் வாட்ச் மோடில் வைங்கிறாங்க. LW மோட்னு என்னது? லிசனிங் வாட்ச். எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் கேட்கணும், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும், எல்லாத்தையும் உள்ளுக்கு எடுத்துக்கணும், ஆனால் எதையும் என்ன செய்யக்கூடாது, டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாது. அது ஒரு ரேடியோ டெலிஃபோனி ப்ரொசீஜரில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, அந்த இப்போ ரேடியோ டெலிஃபோனி ப்ரொசீஜரை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது ஒரு ரேடியோவில் பேசுகிறதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும், ஒரு அவுட் ஸ்டேஷன் இருக்கும், இன்னொரு அவுட் ஸ்டேஷன் இருக்கும், இன்னொரு அவுட் ஸ்டேஷன் இருக்கும், இன்னொரு அவுட் ஸ்டேஷன். சப்போஸ் கண்ட்ரோல் கண்ட்ரோல் ABCD இந்த 4 அவுட் ஸ்டேஷன் என்னது, அந்த ரேடியோனுடைய குரூப்பில் இருக்கும். அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு சில பேர்த்துக்கு நீ என்ன செய்கிற, நீ டிரான்ஸ்மிட் பண்ணலாம், ஃபுல் இது இருக்குது. ஆனால் B நீ என்ன செய்கிற, நீ வெளியவே பேசக்கூடாது அப்படின்னா B எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பான், ஆனால் ஒன்றும் பேச மாட்டான். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் லிசனிங் வாட்ச்ங்கிறது, LW. இது LW போரில் லிசனிங் வாட்ச் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். போரில் லிசனிங் வாட்ச் இல்லாட்டி நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடுவோம். நம்ம போய் பெருசாக பேச ஆரம்பித்தோம்னா நம்ம எதிரி நம்மளை பற்றி கம்ப்ளீட் டாட்டா எடுத்துருவான். உளவு பூரா நம்ம ஸ்க்ரீன் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்துருவான். ஆகவே லிசனிங் வாட்சில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனோம்னா சப்மரின்ஸ் எல்லாம் என்ன, சப்மரினில் வார்ஃபேர்லேயே என்னென்னா, அது வாட்டுக்கு ஆழமாக போய் சீ பெட்டில் உட்காந்துக்கும். அந்த சப்மரின் குவைட்டாக லோ பவர் மோட், லோ எமிஷன் மோடில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு பேசாமல் லிசன் தான் பண்ணும். லிசன் என்ன பண்ணும், தூரத்தில் இருக்கிற சோனார் கருவிகளை வச்சு அதை லிசன் பண்ணுவான். அந்த போர்ட்டில் என்ன வருது போகுது, ஒவ்வொரு ஷிப்புக்கும், ஒவ்வொரு ஷிப்பினுடைய மோட்டருக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்கும். அந்த சிக்னேச்சரை இந்த சோனார் கருவி என்ன செஞ்சிடும், ஐடென்டிஃபை பண்ணி வைக்கும். இப்போ இந்தியாவினுடைய டெஸ்ட்ராயர் ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்ததுன்னா அந்த சவுண்டு எது, ஸோ இந்த சவுண்டு வந்ததுன்னா அந்த டெஸ்ட்ராயர் இந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியும். ஸோ ஒரு டெஸ்ட்ராயர் வருது போகுதுங்கிறது, இதுக்கு பேர் லிசனிங் வாட்ச்ங்கிறது. இந்தியன் ஆர்மியை பொறுத்தவரையிலும் சோஷியல் மீடியாவோட அப்ரோச் லிசனிங் வாட்ச் தான். எடுத்துக்காட்டால் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன செய்யலாம், இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மெம்பராக இருக்கலாம், உள்ளுக்கு போகலாம், ஆனால் நம்ம லைக்கோ நம்ம அதை ரீப்ராட்காஸ்ட்டோ அல்லது நம்ம ஒப்பீனியனோ பண்ண முடியாது. நம்மளும் என்ன செய்ய முடியாது, ரீல் போட முடியாது. இது ஏன் ரீல் போடக்கூடாதுன்னா, ஒரு ஆப்ரேஷனல் விஷயங்களை பற்றி, ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த கட்டுப்பாடு இருக்குது. அதே மாதிரி
ஃபேஸ்புக் வந்து அதாவது ஆர்மியை பொறுத்தவரையில் என்னது நாட் அலவுட். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் எப்படின்னம்னா நான் கான்ஃபிடென்ஷியல் விஷயங்களை மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், க்ளோஸ் குரூப்பில் பகிர்ந்துக்கலாம். டெலிகிராம் நாட் டன். டெலிகிராம் வந்து இட்ஸ் நாட் அ வெரி ப்ரூவன் இது. அதனால் வந்து டெலிகிராமும் நம்ம வந்து அது ரஷ்யன் ஒரிஜின், இன்னும் அதுக்கு வந்து அதனுடைய சிஸ்டம்ஸ்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம அரட்டை கூட வந்தது. அரட்டை கூட வி ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன் ஆன் அது எவ்வளவு செக்யூர்னு ரொம்ப இதாக இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் அரட்டையை வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரட்டை இஸ் ஈக்குவலன் டு வாட்ஸ்அப் தான் அந்த மாதிரி. இந்த பக்கம் போனோம்னா லிங்க்டின்ல இந்தியன் ஆர்மி பீப்புளுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்குது. அவங்க தன்னுடைய சிவியை போஸ்ட் பண்ணலாம், ஃபர்தர் ஜாப்ஸ் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம், ஜாப்ஸை சேஞ்ச் பண்ணலாம், சிவி அமெண்ட் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம் லிங்க்டின்ல இந்தியன் ஆர்மி பீப்புள் கேன் ஈஸிலி. லிங்க்டின் பார்த்து ராணுவ அதிகாரிகள் பணியமர்த்துவாங்க, அது வேலைலாம் பண்ணுவாங்களா சார்? இல்லை இப்போல்லாம் வந்து என்னென்னா மாடர்ன் டெக்னாலஜிக்கல் இரால வந்து என்னென்னா சில பேருக்கு சில அசைன்மெண்ட்ஸ் இருக்குல்ல. இப்போ ரெடார் ஆப்ரேட்டர் இருக்குது, ஒரு ஷார்ட் டேர்ம் ரெடார் ஆப்ரேட்டர் 3 வருஷத்துக்கு தேவைப்படுதுன்னா லிங்க்டின்ல இருக்கிற ப்ரொஃபைல் எடுத்து நம்ம வந்து அவங்கள ரெக்ரூட் பண்ணலாம்ல. பேசிக்கலி லிங்க்டின் எதுக்கு? லிங்க்டின் வந்து பேசிக்கலி ரெக்ரூட்மெண்ட் ஒரு டூல் தான். அது ஹெச்ஆர் எனேபிள்டு டூல் இது. அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய அஃப்கோர்ஸ் சைனீஸ் ஆகக்கூடிய வைபோ, சைனீஸ் ஆகக்கூடிய டிக்டாக், இதெல்லாம் வந்து டோட்டலி பேண்ட் இன் இந்தியன் ஆர்மி. இன்ஃபேக்ட் இந்தியன் ஆர்மிக்கிட்ட வந்து ஒரு பெரிய சார்ட் கொடுத்துருக்காங்க, எவ்ரி ஆஃபீஸில் அது இருக்கும். இந்தந்த ஆப்பெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஸ் இருக்குது. நான் வேணா உங்களுக்கு வேணா அப்புறம் ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்புகிறேன். அந்த ஆப்ஸில் நாட் ஒன்லி இந்தியன் ஆர்மி, இந்திய சிட்டிசன்ஸ் அதை அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லது. ஏன்னா அதில் பக்ஸ் இருக்கும். அது நம்மளுடைய லொக்கேஷன், நம்மளுடைய டிரான்ஸ்மிஷன், நம்மளுடைய என்னென்ன பேக்ரவுண்ட் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கும். அவனுடைய ஆப்பினுடைய ஓனர் இருப்பாங்க எங்கே, ஷாங்காயிலையோ அல்லது பெய்ஜிங்லையோ அல்லது கராச்சிலையோ எல்லாம் இருப்பான். அவன் வந்து அதை அப்படியே நம்மளை ஈவ் ட்ராப் பண்ணுவான். ஈவ் ட்ராப்னா என்னது? ஒட்டு கேட்டு நம்மளை பற்றி இது பண்ணுவோம். எப்படின்னா இன்டெலிஜென்ஸ் வந்து சிங்கிள் இன்புட்டில் ஒன்றும் பிக்சர் வராது. உளவுத்துறையை பொறுத்தவரையிலும் 1000 இன்புட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதெல்லாம் சேர்ந்து ஒரு மொசைக், அந்த மொசைக்கில் பிக்சர் எமர்ஜ் ஆகும். அந்த பிக்சர் ரொம்ப டேஞ்சரஸ் ஆகிடும். அதனால தான் அது ஆரம்பத்திலே முளையிலே கிள்ளி எறியறதுக்காக இந்தியன் ஆர்மி என்ன செஞ்சுருக்கிறாங்க, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படின்னா லிசனிங் வாட்ச் மோடில் வைங்க அப்படின்னு. செகண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒரு 5 எபிசோட் மேலே நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த சீனியர் ஜேசிஓஸ் அண்டு பெட்டாலியன் ஹவில்தார் மேஜர் அண்டு கம்பெனி ஹவில்தார் மேஜர் என்ன செய்வாங்க, ஈவினிங் டயத்தில் ஆர்மி ட்ரூப்ஸ்க்கு வந்து என்ன இது பாட்டு இல்லை, அதாவது இது கொடுப்பாங்க, அதாவது ப்ரீஃப் பண்ணுவாங்க. ரோல் கால்னு சொல்கிறோம். அந்த ரோல் காலையும் நம்ம என்ன தெரியுமா செய்வோம், எந்தெந்த முறைகள்லேருந்து நம்ம வந்து ரூமர்ஸ்லேருந்து தப்பிக்கலாம், எந்தெந்த முறைகள்லேருந்து மிஸ்கைடட் எலிமெண்ட்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்கலாம், எந்தெந்த முறையிலேருந்து அந்த சைபர் க்ரைம் இருக்குது, சைபர் ஃப்ராட் இருக்குது, அதில் தப்பிக்கலாங்கிறத பற்றியெல்லாம் அவங்க வந்து ரெகுலராக அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வர லெட்டரை படித்து காட்டுவாங்க. ஸோ அந்த லெட்டர்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா ஆஃபீஸர்ஸ் அதை கரெக்டாக இது பண்ணி மூவ் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் நானும் என்ன சொல்கிறேன்னா, இந்தியன் ஆர்மியினுடைய சோல்ஜர்ஸ்க்கோ அல்லது ஈவன் எக்ஸர்விஸ் மென்னுக்கோ என்ன சொல்கிறேன்னா, நம்ம சோஷியல் மீடியா பார்த்து எக்ஸைட் ஆகிட்டு அப்படியே நம்ம பாட்டுக்கு மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே கொட்டிட்டு அதுக்கப்புறம் லைக்ஸ் அப்படின்லாம் போயிடக்கூடாது. சோஷியல் மீடியா வந்து ஒரு சைனாக்காரை எப்படி பார்க்குறோன்னா அந்த மாதிரி தான் ஒரு சஸ்பிஷனோடு நம்ம பார்க்கணும். அகெயின் ரெஸ்பெக்ட் ஆல் சஸ்பெக்ட் ஆல்ங்கிற மாதிரி சோஷியல் மீடியா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் என்ன செய்யக்கூடாது, நம்ம உள்ளுக்கு இறங்கக்கூடாது. இறங்கணும்னா நமக்கு டேஞ்சரஸ். இப்போ இது வந்து பணியில் இருக்கும் பொழுது இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வீட்டுக்கு லீவ் நாளில் வரும்பொழுது அவங்க இயல்பாக இருக்கலாமா, இல்லை அப்போயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு? ரெஸ்ட்ரிக்ஷன். லீவ் இஸ் ஆல்சோ ஆன் டியூட்டி. நீங்கள் லீவில் இருந்தாலும் டியூட்டியில் இருக்க மாதிரி தான். ஸோ அவன் எப்படி ஒரு சீக்ரெட்டை வந்து பணியில் இருக்கும்போது சொல்லாமல் லீவில் வந்து சொன்னால் சீக்ரெட் அவுட் ஆகிடும்ல. அதெல்லாம் அவை ஒன்லி குடும்பம் சார்ந்து அந்த ஃபோட்டோஸ் யூனிஃபார்ம் இல்லாமல் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிஃபார்மோட எந்த ஃபோட்டோவுமே எந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸோ ஜேசிஓஸோ ஜவான்ஸோ சோஷியல் மீடியாவில் கொண்டு வரக்கூடாது. அதிலிருந்து பல விஷயங்கள் வந்து என்ன ஆகுது, இதாகுது. சில யூனிஃபார்ம் ஃபோட்டோஸ் இருக்குது. இப்போ நம்ம கூட இந்த ப்ரோக்ராம்லேயே நம்ம காட்டுறோம். அது என்ன காட்டுறோம்னா, அது ஆல்ரெடி வெப்பில் இருக்குது, இன்டர்நெட் ஜோனில் அது இருக்குது, அதனால் காட்டுறோம். அதெல்லாம் வந்து பெரிய ஈவெண்ட்டுக்கு ஆல்ரெடி கவர் பண்ணதுனால. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து கவர்னர் ஒரு இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வர்சஸ் கவர்னர்ஸ் வந்து அவங்க ஒரு இடத்துல இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா அதில் சர்டன்லி யூனிஃபார்மோட ஃபோட்டோஸ் இருக்கும். பட் ஆனால் யூனிஃபார்மை வச்சு அதை க்ளோரிஃபை பண்ணி தன்னுடைய செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணுறது வந்து இந்தியன் ஆர்மியில் தவறு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், சில இடங்களில் நம்ம ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது அது பின்னாடி வந்து ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் இந்த இடத்துல இருந்தார் இவ்வளவு அப்படின்னு அது பூரா ஒரு ஹிஸ்ட்ரியை கொடுத்துரும். அதனால் அதெல்லாம் வந்து அதாவது ஆல் இன்ஃபர்மேஷன் லீக் பூராவுமே இன்அட்வென்டடாக தான் ஆகும், தெரியாமல் போயிடும் இன்ஃபர்மேஷன். அந்த தெரியாமல் போகாமல் இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்தியன் ஆர்மி வச்சிருக்கு. அப்போ இத்தனை நாளாக ராணுவ அதிகாரிகள் சோஷியல் மீடியாவில் இல்லாமல் தான் இருந்தாங்களா? ஏன்னா இந்த அறிவிப்பு வந்த பொறுத்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இத்தனை நாள் பயன்படுத்தாமலாம் இருந்திருப்பாங்க. இத்தனை நாள் இன்ஸ்டாகிராமே இருக்கக்கூடாதுன்னு இருந்தாங்க, இன்ஸ்டாகிராமில் போகவே கூடாதுன்னு இருந்தாங்க. இப்போ ஐடி வச்சுக்கலாம்.
இன்ஸ்டா ஐடி வச்சுக்கலாம், இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி ஆகலாம், இன்ஸ்டாவை பார்க்கலாம். இத்தனை நாளும் இப்போ கூட ஃபேஸ்புக் இஸ் நாட் இன்னும் சஸ்பீஷியஸ் ஒன்றா தான் இல்லை ஃபேஸ்புக் வந்து நம்ம பேன். இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் cannot be a பார்ட் ஆஃப் ஃபேஸ்புக். முடியாது. இந்தியன் ஆர்மியில் வந்து ஃபேஸ்புக் நம்ம வந்து இது ஆர்மியினுடைய ஆர்கனைசேஷன்ஸ் ஃபேஸ்புக்கை ப்ரொமோட் பண்ணோம். இப்போ எடுத்துக்காட்டா ஒரு பிரான்ச் இருக்குது. அந்த பிரான்ச் வந்து அந்த பிரான்ச்சினுடைய ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிரான்ச்சுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அது தட் இஸ் வெல் வெட்டட் அவுட் அண்ட் வெல் ஸ்க்ரீன்டு இன்ஃபர்மேஷன். இண்டிவிஜுவலாக போகும்போது தானே இண்டிவிஜுவல் வந்து நான் தனக்கே தெரியாமல் என்ன செஞ்சுருவாங்க, இன்னும் சொல்லப்போனால் உளறி கொட்டிடுவாங்க. அந்த உளறி கொட்டுறதை வச்சு தான் அதை பிக் பண்ணுவான் யார் எதிரி. பிக் பண்ணி அவன் என்ன செஞ்சிருவான், பிக் பிக்சர் எடுத்துருவான். இத்தனை பேர் எப்படி மானிட்டர் பண்ணுவாங்க சார்? ஆல்ரெடி இருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் எப்படி மானிட்டர் பண்ண முடியும்? ஏன்னா ஜாயின் பண்ண உடனே இதெல்லாம் சொல்லிவிடுவாங்களா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு? இன்ஃபேக்ட் நான் சொன்ன அந்த ரோல் காலில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரோல் காலே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. இந்த ரோல் காலில் சொல்ல அது வந்து அவங்களுக்கு வந்து லேயர் அப்பான் லேயர் அவங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். மானிட்டர் பண்ணுறதுங்கிறது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். பட் அட் த சேம் டைம் மானிட்டர் பண்ணாமையே பனிஷ்மெண்ட் எக்ஸாம்பிளர் இருந்ததுன்னா 100 பேர் அவாய்ட் ஆகிடுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டா ஒரு சிம்பிள், நான் அடிக்கடி காஷ்மீரில் கூட இதை சொல்லுவேன். இந்தியன் ஆர்மியினுடைய பயம் வந்து அதாவது இந்தியன் ஆர்மி வந்து எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது, ஆனால் அந்த பயம் எல்லா இடத்துலையும் இருக்கலாங்க. அது எடுத்துக்காட்டா ஒரு பெரிய ஜங்கிள் இருக்குது. அந்த ஜங்கிளில் 100 மான்கள் இருக்குது, ஒரு புலி இருக்குது. 100 மான் 100 இடத்துல கிரேசிங் பண்ணிகிட்டு இருக்கும், புல் மேய்ஞ்சிட்ருக்கும். 100 இடத்தையும் அந்த புலி என்ன செய்ய முடியும், போய் அந்த மானை தொந்தரவு பண்ண முடியாது. ஆனால் ஒரு மானை அந்த புலி வந்து அடித்து அதை துவம்சம் பண்ணும்போது அந்த ஃபியர் இருக்குல்ல, அந்த ஃபியர் 100 இடத்துலையும் டிப்ளாய் ஆகுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? புலி ஒன்று தான், ஆனால் அந்த புலியோட ஃபியர் வந்து ஆம்னி ப்ரெசன்ட். அதே மாதிரி தான் இந்தியன் ஆர்மியை பொறுத்தவரையிலும் இந்த ஃபிலாசபியை கொஞ்சம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். என்னென்னா, நீ தப்பு செஞ்சால் நீ மாட்டிக்கிட்டால் உனக்கு தண்டனைங்கிறத வந்து எவ்வளவு பயங்கர ஹார்டாக தண்டனை கொடுக்கும்போது 99 பேர் தப்பு செய்கிறதுலேருந்து இது நாட் ஒன்லி ஆர்மி, இது சிவிலுக்கும் அது பொருந்தும். எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட்னு கொடுக்குறது. இப்போது இந்தியா மாதிரியே மற்ற நாடுகளும் பின்பற்றுதா சார்? ராணுவ அதிகாரிகள் சோஷியல் மீடியா பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது மற்ற நாடுகள் அமலில் இருக்கிற ஒன்று தானே? 100%. இன்னும் சொல்ல போனோம்னா மற்ற நாடுகளெல்லாம் இந்த சோஷியல் மீடியா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப ஹெவி. எடுத்துக்காட்டாக வடகொரியா, நார்த் கொரியாலெல்லாம் அப்சல்யூட் பிளாங்கெட் பேன். சோஷியல் மீடியாவும் சரி, தன்னுடைய மீடியாவில் கூட அவங்க வர முடியாது, சோஷியல் மீடியாவில் வர முடியாது, தன்னுடைய ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனோம்னா கிம் ஜாங் அன்னோட அப்பா இறந்த அன்னைக்கு அன்னைய டேட்டுக்கு வடகொரியாவில் இருக்கிற மக்களும் சரி, இராணுவமும் சரி, அதிகாரிகளும் சரி சிரிக்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனோம்னா நீங்கள் இந்த ரீசெண்டாக வந்தது அந்த இன்ஃபர்மேஷன் வந்தது, ஃபேஸை ரொம்ப அதாவது சோலமாக வச்சுக்கணும், சிரிப்பு காட்டக்கூடாது, ஹாப்பி எமோஷன்ஸை காட்டக்கூடாது. அந்த தினம் வந்து அந்த தீதிங்கிறதுக்கு நம்ம அந்த அப்பா இறந்த தினத்தை வந்து அவன் வந்து என்ன செய்கிறான், அந்தளவு அந்த நாடுகளில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா நாடுகள்லேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாத நாடுகள் எதுவுமே கிடையாது. இதில் இப்போ நம்ம ஊரில் மற்ற துணை இராணுவ படைகளுக்கு இந்த கண்டிஷன்லாம் உண்டா சார்? துணை இராணுவ படைகளுக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ, எனக்கு தெரியல, பட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் ஆர்மியினுடைய இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆமாம், இந்தியன் ஆர்மியினுடைய அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்தியன் ஆர்மிக்கு பொருந்தும். பட் ஜென்ரலி என்ன நடக்கும்னா, இந்தியாவை பொறுத்தவரையிலும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் லிசனிங் வாட்சில் இருக்கலாம் அப்படின்னு இந்தியன் ஆர்மியில் சொல்லிட்டாங்கன்னா உடனே சிபிஓ, சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஆர்கனைசேஷன்ஸோட அந்த ஹெட் ஆஃபீஸ் என்னது, ஹோம் மினிஸ்டர் என்ன செய்யும், அதை பார்த்துட்டு அதுவும் ஒரு டைரக்டிவ் கொடுக்கும். ஓகே, ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் எல்லாரும் என்ன செய்யலாம், இன்ஸ்டாகிராமில் இருந்துக்கலாம். ஆனால் இன்ஸ்டாகிராமில் என்ன செய்யக்கூடாது, லைக் பண்ணக்கூடாது, போஸ்ட் பண்ணக்கூடாது, ஒப்பீனியன் பண்ணக்கூடாது அப்படின்னு அவனும் எடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு அலைன்மெண்ட்லேயே போயிட்டுருக்கும். பட் ஸ்பியர் ஹெட்டிங் வந்து இந்தியன் ஃபஸ்ட்டு செய்கிறது இந்தியன் ஆர்மியாக தான் இருக்கும். இப்போ இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இடத்துல இருந்து இப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நகர்ந்ததுக்கான காரணம் என்ன சார்? எஸ், வெரி குட் கொஸ்டின். இது வந்து பிருத்வி, இது ரொம்ப நல்ல கொஸ்டின். நினைக்கலாம், என்னடா இவ்வளோ நாள் வேண்டான்னாங்க. இது என்னென்னா ஓவர்ஹெல்மிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா வந்து ஒரு மக்களுடைய சமுதாயத்தினுடைய ஒரு அங்கமாக ஆயிடுச்சு. ஸோ சோஷியல் மீடியா அங்கமாகணும் போது நம்ம அதை தடையோ அல்லது அதில் இன்வால்வ் ஆகாமையோ அல்லது அதில் வந்து நம்ம அதிலிருந்து தள்ளி இருக்கிறது வந்து இட் இஸ் மோர் கைண்ட் ஆஃப் சூசைடல். இது வந்து நமக்கு ப்ராக்ரஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ரீசன் ஏன் அதை கொண்டு வந்தாங்கன்னா, நாட்டு நடப்புகளை தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கும், நாட்டில் எப்படி மக்கள் போயிட்டுருக்காங்க, அவங்களுடைய பல்ஸ், அதாவது நாடின்னு சொல்லுவோம்ல, நாடியை தெரிஞ்சுக்கிறதுக்கும், எந்த மாதிரி விஷயங்களில் வந்து சோஷியல் மீடியாவில் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் தான் நமக்கு என்னது, இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இது வந்து இந்த இன்புட் அவசியம் வேணும். இன்புட் எல்லா இடத்துலையும் வேணும். இன்புட் இருந்தால் தான் நம்மளால் வந்து என்ன செய்ய முடியும், அடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டி செய்ய முடியும். இன்புட் இல்லாட்டி என்னது, யூ ஆர் ஆன் அ பிளைண்ட் ஸ்பாட். அந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் இல்லாமல் இருந்து இந்த முடிவு வந்து நம்ம இந்தியன் ஆர்மியை பிளைண்ட் ஸ்பாட்டில் இருந்து எடுத்து
ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கிற மாதிரி பாயிண்டில் கொண்டு வந்து கொடுக்கணும். ஆனால் அதில் ஒரு ரிஸ்க்கும் இருக்க தானே சார் செய்யுது. இப்போ இதனால் வரைக்கும் அவங்க அதை பற்றின கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருந்துட்டு இப்போ உள்ளே வரும்பொழுது நிறைய செய்திகள் வரும், அவங்க சம்மந்தப்பட்ட செய்திகள், அரசியல் செய்திகள், மக்களை பாதிக்கக்கூடிய செய்திகள்லாம் வரும்பொழுது அவங்க கருத்து சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களை மீறி வந்துட்டுனா அது ஒரு சிக்கல் தானே. தட் இஸ் வாட் இஸ் செல்ஃப் டிசிப்ளின். அந்த இந்தியன் ஆர்மியினுடைய ட்ரைனிங் வந்து டிசிப்ளின்ங்கிறது, அதாவது போகிற இடத்துல உட்காரணும், போகிற இடத்துல நடக்கணும், போகிற இடத்துல தூங்கணுங்கிறது வந்து இயற்கை. அது வந்து நம்மளுடைய, ஆனால் இந்த இடத்துல உட்காரணும், இந்த இடத்துல உட்காரக்கூடாதுங்கிறத கட்டுப்பாடு, அது வந்து சுய கட்டுப்பாடு. ஸோ அதனால் அதை வெல் ட்ரெயின்டு ட்ரூப்ஸ் வந்து இதை மேனேஜ் பண்ணிடுவாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா நாலெட்ஜ் அபவுட் சோஷியல் மீடியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து நீங்கள் தள்ளி இருந்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ அந்த ஆர்கனைசேஷன் ஃப்ளரிஷ் ஆக முடியாது. அது அந்த ஆர்கனைசேஷன் லெஃப்ட் ஓவர் ஆகிடும். எப்படி டைனோசர்கள் வந்து உலகத்தையே ஆண்ட டைனோசர்கள், ஆனால் சின்ன விஷயம் கிளைமேட் சேஞ்ச் அதனால் மாற்றிக்க முடியாத, அடாப்ட் பண்ண முடியாத ஒரு காரணத்தில் என்ன ஆயிடுச்சு, அது வந்து அழிஞ்சே போயிடுச்சு. அது மாதிரி ஸோ பலவான், அடாப்டபிலிட்டி இல்லாத பலவான் வந்து அடிபட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இது இட்ஸ் a very good move which has நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், January 9 to 12. Click the link below and register. ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.